ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சுனிதா வில்லியம்ஸ் என்கின்ற அமெரிக்க நாட்டு விண்வெளி வீராங்கனை ஜனவரி 30, 2025 இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன சாதனைனா, விண்வெளியில் அதிக நேரம் ஸ்பேஸ் வாக்கிங் பண்ண உமன் அப்படின்ற ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் வாக்கிங்னா என்ன? இவங்க 8 நாள் மிஷனாக விண்வெளிக்கு போயிட்டு 8 மாதம் அங்கே தங்கிறது. அந்த டைம் பீரியடில் இந்த சாதனை பண்ணியிருக்காங்க. எதனால் அந்த டிலே ஆச்சு, எப்படி இந்த சாதனை பண்ணாங்க, எதுக்கு இந்த சாதனை பண்ணாங்க, யார் யார் கூட போனாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். தெரிந்து கொள்வோம். முதல்ல ஸ்பேஸ் வாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பேஸ் வாக் அப்படின்னா விண்வெளியில விண்கலம் சொல்றாங்களா, ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படி சொல்றாங்களா, விண்கலம். அதுல இருந்து விண்வெளி வீரர் வெளியே வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் வாக். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமா ஸ்பேஸ்ல இறங்கி நடக்கிறதுக்கு பேரு ஸ்பேஸ் வாக் கிடையாது. அங்க ஒரு வேலை செய்யணும், அதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் வாக். சரி, பூமியில இருந்து நேரடியா விண்கலத்தின் மூலமா விண்வெளிக்கு போயிட்டு அப்படியே அங்க இருந்து கதவு திறந்து வெளியே வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கன்னா அப்படி பண்ண முடியாது. முதல்ல பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு அந்த இடத்துல ISS அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், விண்வெளி ஆராய்ச்சி மையம். ISSனா பூமியை சுற்றி வர மிகப்பெரிய விண்கலம். அதில் தான் தங்கி ஓய்வெடுத்து ஆராய்ச்சியை மேற்கொள்வாங்க. ISS அப்படின்றது 5 நாடுகள் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. ஐரோப்பிய, US, ரஷ்யா, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த ISS அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ISS விண்கலம் வந்து பூமியை ஒரு நாளைக்கு 16 முறை சுற்றி வருது. பூமியிலிருந்து ISSக்கு முதல்ல விண்வெளி வீரர்கள் விண்கலத்தின் மூலமா சென்று அங்க போயிட்டு ஓய்வெடுத்துட்டு அதன் பிறகுதான் ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக அந்த விண்கலத்தை விட்டு வெளியே வந்து ஸ்பேஸ் வாக்கிங் பண்ணுவாங்க. ஸ்பேஸ் வாக்கிங் அப்படின்னா, இப்போ இங்கிருந்து பூமியில இருந்து போனாங்களா அந்த விண்கலத்துல எதனா பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக வெளியே வருவாங்க. விண்வெளியில மனித உடல் எப்படி செயல்படுது, மனித உடல்ல விண்வெளி பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக விண்கலத்தை விட்டு வெளியே வருவாங்க. நம்ம நினைக்கிற மாரி சாதாரணமான அப்படியே கதவு திறந்துட்டுலாம் வெளியே வந்துட முடியாது. விண்வெளிக்குன்னு ஒரு ஷூட் இருக்கு. அந்த ஷூட்ல ஆக்சிஜன் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த விண்வெளி வீரர் வெளியே வரும்போது அந்த டெதர்கள் மூலமா கட்டிக்கிட்டு வருவாங்க. டெதர்னா ஒரு கயிறு போன்ற பொருள். ஒரு முனையை விண்கலத்திலையும் இன்னொரு முனையை வந்து விண்வெளி வீரர் உடம்புலையும் அதை கட்டிக்கிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு விண்வெளியை ஆராய்ச்சி பண்றதற்காகவும் செயற்கைக்கோள எதனா சேதம் ஏற்படுந்தா அல்லது சேதம் பழுது பார்க்க இதை மாரி பல காரணங்களுக்கு இந்த மாரி பல விஷயங்களுக்காக தான் ஸ்பேஸ் வாக் பண்றாங்க. அப்படி 1 மணி நேரம் விண்வெளியில ஸ்பேஸ் வாக் பண்றதுக்கு விண்வெளி வீரர் வந்து நீச்சல் குளத்துல 7 மணி நேரம் பயிற்சி செய்யறாங்களாம். உலகத்துல முதல்ல யாரை ஸ்பேஸ் வாக் பண்ணாங்கன்னா, ரஷ்ய நாட்டை சேர்ந்த அலெக்சி லியஸ். அவங்க தான் 1965 10 நிமிடம் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்ற விண்வெளி வீராங்கனை பெண் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அவருடைய தந்தை வந்து இந்தியாவுடைய வம்ச வழியை சேர்ந்தவர். சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் அவங்க 2 பேரும் போயிங் ஸ்டேர்லைன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அதன் மூலயமா 8 நாள் மிஷனா ஜூன் மாதம் 2024 ஸ்பேஸுக்கு போனாங்க. அங்க எதிர்பாராத விதமா ஸ்டேர்லைனோட டெக்னிக்கல் இஷ்யூ, ஹீலியம் லீக்கேஜ், ரிட்டர்ன் வரது அன்சேஃப்டி காரணமா இந்த மாதிரி பல காரணங்களால அவங்க வந்து அங்கேயே தங்க வேண்டியதாக போயிடுச்சு. அந்த டைம் பீரியட்ல ஸ்பேஸ் வாக் பண்ணிருக்காங்க. ஜனவரி 30, 2025 அன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் பண்ண உமனா 62 மணி நேரம் 6 நிமிடங்கள் என்ற ஒரு புதிய சாதனை பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக் உமன்னா யார் இருந்தாங்கன்னா பெக்கி விஸ்டன். 60 மணி நேரம் 21 நிமிடம் ஸ்பேஸ் வாக் பண்ணி அவங்க ஒரு சாதனையை வச்சிருந்தாங்க. அந்த சாதனை தான் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் முறியடிச்சிருக்காங்க. எதனால இந்த ஸ்பேஸ் வாக் பண்ணாங்கன்னா, ISSல இருந்த ரேடியோ கம்யூனிகேஷனை வந்து மாற்றுறதுக்காக வில்லியம்ஸும் வில்மோரும் இந்த ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. வில்லியம்ஸ் வந்து இது 9வது ஸ்பேஸ் வாக், வில்மோருக்கு வந்து இது 5வது ஸ்பேஸ் வாக். ஜனவரி 30க்கு அப்புறம் நாசா வந்து ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன லிஸ்ட்னா, ஆல் டைம் ஆஃப் ஸ்பேஸ் வாக்கிங் லிஸ்ட்னு ஒன்று நாசா வெளியிட்டிருக்காங்க. அதில் சுனிதா வில்லியம்ஸ் என்கிற வீராங்கனை வந்து 4வது பிளேஸ்ல இருக்காங்க. உமன்ஸ் கேட்டகரியில் பார்க்கும்போது சுனிதா வில்லியம்ஸ் வந்து முதல் பிளேஸ்ல இருக்காங்க. நாசா வந்து மார்ச் மாதம் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கிராஃப்ட் மூலயமா இந்த வீராங்கனைகளை திரும்ப பூமிக்கு கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.